ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக நானும் இந்த தோசைக்கல்ல க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கு ஒரு நாளே வரமாட்டேன்ருச்சு. சரி, இன்றைக்கி எப்படியாச்சும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த சுற்றி இந்த எட்ஜஸில் உள்ள அழுக்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கத்தியை வச்சு ஃபஸ்ட்டு நான் சுரண்டி எடுத்துட்டேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு 2-3 வீடியோ பார்த்தேங்க. அதில் வந்து லெமன், உப்பு, வினிகர் இதெல்லாம் வச்சு தேய்ச்சா நல்லா கல் பளபளன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபஸ்ட்டு கல்லை ஹீட் பண்ணிவிட்டு தண்ணியை வச்சு ஊற வச்சுட்டு, ரெண்டாவது வினிகர் ஊற்றிட்டு, அப்புறம் சால்ட் உப்பு போட்டேன். சால்ட் உப்பு போட்டுட்டு அடுத்து வந்து லெமன் இருக்குல்லையா, ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா நானும் சுற்றி வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். அவங்க சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஹீட்டோடு நம்ம தேய்ச்சி எடுத்தால் நல்லா போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அது போகவே இல்லை. சரி, ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி பார்த்தேன். நானும் அது தேய்க்கவே வரமாட்டேருந்துச்சு. ஹீட்டாக வேறு இருந்துச்சா, தேய்க்க முடியலை. சரின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே எடுத்து வச்சு தேய்ச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேய்ச்சி பார்த்தேன். அதுக்கு விம்மு ஊற்றிட்டு நல்லா தண்ணியை தொளிச்சு விட்டுட்டு இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நானும் தேய்ச்சி பார்த்தா ஒன்றுமே போல, ஒரு மண்ணும் போல. என்னடா இது நம்மளுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் போட்டிருந்தது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியல. அதையும் நம்பி நான் பாட்டுக்குள்ள இதை வேற ஆரம்பிச்சிட்டேன்னா, சரி இது எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்ணுறது, ஒன்றும் இதை விட்டால் வேறு என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நானும் பார்த்தா வீட்டில் வந்து இந்த சிலிக்கான் பேப்பர் இருக்குல்ல, உப்புத்தாள், அது இருந்துச்சு. அது வேற கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதை வச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கிழிச்சு நானும் தேய்ச்சி பார்த்தேன். வரலை. சரி, நம்ம ஒரு தண்ணி ஊற்றி வச்சு தேய்ச்சி பார்ப்போம்னு சொல்லி லைட்டாக தண்ணி அதில் தெளிச்சுட்டு திருப்பியும் தேய்ச்சி பார்த்தேன். நல்லா அழுத்தி தேய்ச்சி பார்த்தேன். ஆனால் நல்லா சூப்பராக போகுதுங்க. ஒரு வேளை இதை வச்சு தான் அவங்க தேய்ச்சிருப்பாங்களோ. ஒரு வழியாக நல்லா அந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சு. அடுத்து வந்து வினிகரை ஊற்றி தேய்ச்சி பார்த்தா போகுமா அப்படின்னு சொல்லிட்டு வினிகரை ஊற்றி நானும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் தேய்ச்சி பார்த்தேன். ஓரளவு நல்லா போகுது. நல்லா அழுத்தி தேய்க்கணும். ஆனால் இதுக்கு வந்து இது கை வலிச்சதான் மிச்சம். நீங்கள் இந்த மாதிரி தோசை க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புது தோசைக்கல்லே வாங்கி அதை வந்து நல்லா தோசைக்கல்ல பழக்கிடலாம். ஆனால் அந்த ஓரத்தில் உள்ளதை நம்ம நல்லா சுரண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சோம்னா ஓரளவு நல்லா போகுது. அவ்வளோதான், போதும். இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இதுக்கு மேலே என்னால் நிஜமாக தேய்க்கவே முடியல. கை தான் ரொம்ப வலிக்குது. இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் ஊற்றிட்டு அதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு நம்ம எடுத்தோம்னா அதில் அப்படியே பிளாக்காக வருதுங்க. அதை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு ரெண்டாவது ஆனியன் போட்டு நான் தேய்ச்சி பார்த்தேன். ஆனால் தோசை வரலை. பொடி மாஸ் பண்ணி பார்த்தேன். ஆனால் தோசை நல்லா வந்துச்சு. ஃபஸ்ட்டு தோசை வரலை, ரெண்டாவது தோசை நல்லா வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீடியோ பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிக்கா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.